அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம ஒரு ஆடி முதல் வெள்ளிங்கிறனால நம்ம நேத்து வந்து பூஜை எல்லாம் போட்டிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்திருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அந்த ஆடி வெள்ளி சாயங்காலம் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போனோம். எங்க வீட்டுக்கார் வந்து என்ன சர்ப்ரைஸா வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. என்கிட்ட சொல்லவே இல்லை. காலையில எந்த பிளானிங்கும் இல்லை. கோயிலுக்கு போவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிரதோஷங்கிறனால பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு தான் போலான்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அங்க போக முடியாதுன்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கே தெரியாம எல்லாம் அரேஞ்ச் பண்ணி என்னை கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் வீட்டுக்காருக்கும் ரொம்ப நன்றி. இப்ப வந்து நம்ம அந்த கோவில் உள்ள வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்ல நிறைய கடைகள் எல்லாமே இருக்கு. இந்த கோவிலை பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அம்மனை வந்து தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க பார்க்கும் போதே எந்த அம்மன் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆடி முதல் வெள்ளிங்கனால அந்த சரியான கும்பல் கியூல வந்து அவ்வளவு பேர் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து அம்பாள் வந்து பொறுமையா தரிசனம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த அம்மனை பத்தி நான் வந்து சில விஷயங்கள் சொல்றேன். இந்த அம்மனோட சுயம்பு திருமேனியில நவகிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கி நவகிரகங்களால வந்து அவங்க வந்து இருக்கிறனால நவகிரக தோஷங்கள் ஏதாவது பாதிப்பு இருந்தா இவங்களை வணங்கும் போது அந்த தோஷம் வந்து விலகும். அமாவாசை பௌர்ணமி அப்புறம் கிரகண காலங்கள்ல இவங்களை வந்து வேண்டும் போது நமக்கு நல்ல வந்து பலன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த கோவிலோட வலது பக்கம் ஞான சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி இந்த 3 விநாயகர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அம்மனோட அந்த ஆக்ரோஷம், கோபம் இதெல்லாம் வந்து அந்த தனியணும், அம்மா வந்து சாந்தமா இருந்து நம்மளை அருள் பாலிக்கணுங்கிறதுக்காக தான் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த விநாயகரை. அப்புறம் பாத்தீங்கன்னா கருவறையில வந்து இவங்க வந்து சுகாசினியா காட்சி தராங்க. தலைக்கு மேல வந்து 5 கொட நாகம் படவிரிஞ்ச நிலையில இருக்கும். அதுக்கப்புறம் இடது காலை மடிச்சு வலது காலுக்கு கீழே அவங்க வந்து 3 அசுரர்களோட தலையில் மேல கால் வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எந்த கோயிலுக்கு போனோம்னு. நம்ம வந்து சமயபுர மாரியம்மன் மகமாயை தான் வந்து பார்க்க நேற்று போனோம். நான் வந்து நேற்று சமயபுரம் மகமாயை தான் வந்து வீட்டுக்கு அழைச்சிருந்தேன்னு உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து மகமாயி என்ன அழைச்சிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. இது வந்து இது வந்து பார்க்குறவங்களுக்கு சாதாரணமாக தெரியும். அது வந்து ஆன்மீக ரீதியாக உணர்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீல் புரியும். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து 8 திருக்கைகள் இருக்குது. 8 திருக்கரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கத்தி, கபாலம், சூலம், மணிமாலை, வில், அம்பு, உடுக்கை, பாசம் இதெல்லாமே ஏந்தியிருப்பாங்க. 27 நட்சத்திரங்களை வந்து ஆதிக்கத்தையும் இவங்க வந்து உள்ளடக்கியிருக்காங்க. நெற்றியில் திருநீரும் குங்குமமும் வச்சுருப்பாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லா அம்மன் கோவிலையும் முதல்ல வந்து குங்குமம் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அம்மா வந்து நமக்கு வந்து விபூதி தான் பிரசாதமாக ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அந்த கர்ப்ப கிரகத்துலேருந்து இருக்கவங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து சிவரூப சக்தியா இருக்காங்க. இப்ப புரியுதுங்களா? பிரதோஷனால நான் வந்து சிவன் கோயிலுக்கு போக முடியும்னு வருத்தப்பட்டேன். ஆனா வந்து சிவரூப சக்தியா இங்க இருக்கனால சிவனையும் சக்தியையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னு அந்த சிவபெருமானே என்னை அமுச்சு வச்ச மாதிரி நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அம்மன் கோயிலுக்கு போறோம் அப்படின்னு, சமயபுரம் கோயிலுக்கு போறோம், பிரதோஷத்துக்கு போகணும் வருத்தப்பட்டேன். ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்ப சிவனும் சக்தியும் சேர்ந்து நேற்று எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம பௌர்ணமி நிலவுல அந்த கோபுர தரிசனம் அது வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா வந்து பௌர்ணமியில அன்னைக்கு கூட சில சமயம் நிலவு வந்து தெரியாது. ஆனா நேத்து வந்து நல்லா தெரிஞ்சுது. அதுவே வந்து எங்களுக்கு மனசு வந்து நிறைவா இருந்துச்சு. இந்த அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் மகமாய்க்கு அபிஷேகம் வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து இவங்க வந்து எப்படி வந்து பழனியில வந்து நவபாஷணங்களால வந்து முருகன் செஞ்சிருக்காங்களோ அதே மாதிரி இந்த விக்கிரகமும் வந்து பாத்தீங்கன்னா மூலிகைகளால் ஆனதுனால இவங்களுக்கு வந்து அபிஷேகம் கிடையாது. அதே மாதிரி பக்தர்கள் வந்து நமக்காக வேண்டிக்கிட்டு நம்ம வந்து அம்மன்ட்ட வந்து நம்ம விரதம் இருப்போம். ஆனா இந்த அம்மன் மட்டும்தான், இந்த அம்மா மட்டும்தான் உலகத்துல உள்ள அத்தனை பிள்ளைகளுக்காகவும் இவங்க வந்து பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இது வந்து எந்த கடவுளுமே செய்யாத ஒரு விஷயம் அந்த தாய் செய்வாங்க நமக்காக. அப்படிப்பட்ட தாயை இந்த நாள்ல ஆடி முதல் வெள்ளியில வணங்குறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அது நீங்களும் அந்த தரிசனிக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கும் இந்த வீடியோ போடுறேன். சகல நோய்களையும் தீர்ப்பவள், தக்க சமயத்தில் வருவனால், சமயத்தில் வந்து உதவுவதனால் தான் இவ பேர் வந்து சமயபுரத்தால்னே பேரு. அதனால நான் ரொம்ப வந்து இவளை நான் நம்புங்க, வேண்டுங்க. இவங்களை வந்து பார்க்காத ஆளே இருக்க மாட்டீங்க. எந்தெந்த மாநிலத்துல இருந்தோ வந்து கும்பல் கும்பலா வந்து கும்பிடுவாங்க. காலடியிலே இருக்க நம்மளால வந்து போக முடியாது. அதுதான் வந்து நமக்கு வந்து சில சமயம் சங்கடமாவே இருக்கும். எங்கெங்கயோ இருந்து நடபாதையா, பாத யாத்திரையா, அந்த வெயில்ல, சித்திரை மாசம் வெயில்ல அந்த பூச்சொரிதல் விழா அப்ப மாசி கடைசி ஞாயிறுல இருந்து பங்குனி கடைசி ஞாயிறு வரைக்கும் 28 நாள் விரதம் இருப்பாங்க. வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை பூச்சொரிதல் விழா வந்து நடக்கும். அந்த விழாவில் வந்து ரொம்ப சிறப்பா நடக்கும்.
அம்மா வந்து அப்போ வந்து துள்ளு மாவு மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. அப்புறம் வந்து நீர்மோர் பானகம் கொடுப்பாங்க. மற்றபடி வேற எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட பச்சை பட்டினி விரதம் இருந்து நம்ம உலகத்தை வந்து காக்குறாங்க. இன்னைக்கும் பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு நிறைய கும்பல் வராங்க. அம்மனோட சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வராங்க. இங்க வந்து அம்மை நோய்க்கு வந்து தனி மண்டபம் இருக்கு. அம்மை நோய் இருக்கவங்க மண்டபத்தில் தங்கி அந்த அபிஷேக தீர்த்தத்தை அவங்களுக்கு பிரசாதமா கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த பிரசாதத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு அம்மை நோய் விலகுது. வேற ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் விலகிரும். அதே மாதிரி இங்க வந்து குழந்தை வர வேண்டி தொட்டில் கட்டுனா நடக்குது. எனக்கும் இங்கதான் நடந்துச்சு. அதை நான் வந்து இன்னொரு வீடியோல தனியா நான் சொல்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு வந்து 6 மாசம் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் கரும்பு தொட்டில்னு ஒண்ணு எடுப்பாங்க. அப்பா வந்து முன்னாடி பிடிச்சுக்கணும், அம்மா வந்து பின்னாடி பிடிச்சுக்கணும். தோல் மேல வச்சுக்கிட்டு குழந்தைய வந்து தொட்டில் கட்டி 3 தடவை நம்ம அந்த கோயில் கோபுரம் வெளி இதுல சுத்தி வரணும். அது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து யோக தீட்சனுக்காக நான் செஞ்சிருக்கேன். நாங்க 2 பேரும் செஞ்சிருக்கோம். ரொம்ப வந்து இதா இருந்துச்சு. அன்னைக்கு மழை வேற பெஞ்சிச்சு. அந்த இதோடைய தொட்டில்ல யோகி வந்து அமைதியா படுத்திருந்தான். நாங்க வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அவரு வந்து ஹைட்டா இருப்பாரு, நான் கொஞ்சம் குட்டையா இருப்பேனா, அதனால வந்து என்னால பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்கே ரொம்ப சிரமமா இருந்துச்சு. ஆனா அம்மனுக்கு வேண்டுதல் நிறைவேற்றணும். அம்மன் நமக்கு கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு நம்ம நல்லபடியா வேண்டுதல் நிறைவேற்றணும்னு கண்டிப்பா வந்து நிறைவேற்றியாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த சரௌண்டிங்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி மாரியாயி சாமி வீட்டுல வந்து கும்பிடுவாங்க. தேரு வந்து நின்னதுக்கு அப்புறம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில எல்லா விரதத்துக்கும் வந்து எல்லா பூஜைக்கும் வந்து சுமங்கலி பெண்களை வந்து நம்ம அம்மன் வழிபாட்டுக்கு கூப்பிடுவோம். ஆனா அந்த மாரியாய் சாமிக்கு அதாவது விடவை கணவனை இழந்த அவங்க வயசானவங்க ரொம்ப வாழ்ந்தவங்களா கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு மரியாதை பண்ணி சாப்பாடு போட்டு அவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கையில இளநீ வெத்தலை பாக்கு தட்சணை வச்சு கொடுக்கணும். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பூஜை. ஏன்னா வந்து கைம்பெண்கள் அவங்க அம்மாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும். ஆனா இதுல அவங்க தான் வந்து முக்கியமே. அவங்க ஆசீர்வாதம் தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். வர்றவங்க மகமாயா நினைச்சு 3 பேரோ 5 பேரோ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு வயிறு நிரம்ப அவங்க சாப்பிட வச்சு நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் கருவாடும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து கண்டிப்பா வைக்கணும். அப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி பெண் கோழியா இருக்கிறத பார்த்து நம்ம வந்து செஞ்சு சாப்பாடு போடலாம் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஆனா கண்டிப்பா முருங்கைக்கீரையும் கருவாடும் அம்மனுக்கு அன்னைக்கு வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரிதான் வந்து சமயபுரம் மாரியம்மனை வந்து நாங்க வந்து வழிபட்டுட்டு இருக்கோம். இந்த சரௌண்டிங்ல இருக்கவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பால் குடம் தீர்த்த குடம் இதெல்லாமே எடுத்து பூச்செறிதல் விழாவுக்கு பூச்செறிதல் வந்து செய்வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நேத்து வந்து சில பொருட்கள் எங்க போனாலும் நமக்கு அந்த திருவிழானாலே அந்த கோவில்னாலே நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குவோம். அந்த பொருள் தான் இது. இதுல வந்து முக்கியமா நான் எதுக்கு காட்டினேன்னா கண்ணாடி வளையல் வந்து எந்த கோவிலுக்கு போனாலும் வாங்குவேன். அதே மாதிரி சமயபுரம் போனாலே மஞ்சள் குங்குமம் கண்டிப்பா வாங்குவேன், மாங்கல்ய கயிறும் வாங்குவேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த குங்குமம் வந்து அம்மா வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்பெல்லாம், அந்த டப்பா பழைய டப்பா. இது வந்து பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருந்துச்சு, அதனால வாங்கினேன். மாங்கல்ய கயிறோட குங்குமம் வச்சு கொடுத்தாங்க. அதனால வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு நேற்று ஆடி வெள்ளி. உங்ககிட்ட சொன்ன மாதிரி நம்ம எந்த அம்மனை நினைச்சு வழிபடுறோமோ எந்த சாமியை கும்பிடுறோமோ அந்த சாமி நம்மளை கூப்பிடும் போது நமக்கு அதுல ஒரு சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும். சாமி வந்து இப்படிதான் பேசும், நான் வந்து உன் கூட இருக்கேன்னு இப்படிதான் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா போன தடவை நாங்க போனப்போ உற்சவரம்மனுக்கு பூக்களால அலங்காரம், வெறும் மல்லிகைப்பூ முல்லைப்பூ ஜாதிப்பூ இதுல மட்டுமே அம்மனை உற்சவரம்மனை அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நம்ம சமயபுரம் மாரியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா கோயில்ல போய் நம்ம கேட்டுட்டு எப்ப அபிஷேகம் பண்ணணும்னா பண்ணலாம். அதே மாதிரி உற்சவரம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. கர்ப்ப கரடகத்துல இருக்க அம்மனுக்கு தான் அபிஷேகம் கிடையாது. உற்சவரம்மனுக்கு நம்ம அபிஷேகம் கொடுக்கலாம், பால்லாம் கொண்டு போய் கொடுக்கலாம். அது வந்து டைமிங் வந்து நம்ம கேட்டுக்கணும். அதே மாதிரி தங்கத்தேர் வந்து இங்க அந்தந்த நாட்கள்ல வந்து இழுப்பாங்க. விசேஷ நாட்கள்ல வேண்டுதல் வச்சிருப்பாங்க. அதுக்கு நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட்டை கட்டி நம்ம தங்கத்தேரும் இழுக்கலாம். அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். நீங்களும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கண்ணபுரம் மாரியம்மன், கண்ணனூர்ல இருக்க மாரியம்மன் இனாம் சமயபுரத்துல இருப்பாங்க, அவங்களையும் போய் பாருங்க. அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மனையும் பாருங்க. நவகிரக தோஷமும் நமக்கு நீங்கும். சமயபுரம் மாரியம்மனை பத்தி இன்னும் நிறைய ஆச்சரியமான அற்புதமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.